இயற்கை விவசாயத்தை மத்திய மாநில அரசுகள் கையில் எடுக்க வேண்டும். அண்ணா மக்கள் கட்சி மாநில தலைவர் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த சின்ன பென்னங்கூரில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்தது. இதற்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமை வகித்தார். கர்நாடக மாநில தலைவர் முருகேஷ், பாண்டிச்சேரி தலைவர் சரவணன், கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் துரைபாண்டியன், பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அண்ணாதுரை, மாநில மகளிரணி தலைவி மலர்விழி, செயற்குழு உறுப்பினர்கள் கங்கம்மா, வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தளி தொகுதி, சேலம், கள்ளக்குறிச்சி, கெங்கவல்லி ஆகிய 5 மாவட்டத்திற்கு அண்ணா மக்கள் கட்சி வேட்பாளர்களை மாநில தலைவர் நாட்டாண்மை குணசேகரனா அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியவாறு, தமிழகத்தில் மண்வளம் மிகவும் சீர்கெட்டுப் போய் குப்பைகள் தேங்கி சுகாதாரமற்ற மாசு கட்டுப்பாடு மோசமாகியுள்ளது. எனவே இதனை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கழிவு குப்பைகளை நல்ல முறையில் அகற்றி அதை அழித்து அதிலிருந்து உற்பத்தி செய்து இயற்கை விவசாயத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த கோரிக்கைகளை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அண்ணா மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி உறுதியாக இதற்காக போராடுவோம். மத்திய மாநில அரசிடமும் கோரிக்கையை வலியுறுத்தி மக்களுக்காக பெற்றுத்தருவோம். இந்த 3 கோரிக்கைகள்தான் எங்களுடைய முக்கியமான கொள்கைகள். தொழிலாளர்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். என்ன காரணம் என்றால், பெண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்திற்கு வருமானம் இல்லை. இந்த கொள்கையை நாங்கள் இன்று முதல் உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழிலாளர்கள் அதிகமாக வேலை செய்கின்றனர். மேலும் நெசவு தொழிலாளர்களும் மாவட்டத்தில் அதிகம் உள்ளனர். மேலும் இயற்கை விவசாயத்தை மத்திய மாநில அரசுகள் கையில் எடுக்க வேண்டும். அதற்காக அண்ணா மக்கள் கட்சி போராட்டங்களை முன்னெடுக்கும். தவறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை கூட நாட தயாராக இருக்கின்றோம். தமிழகத்தில் நிலவும் மோசமான மாசு கட்டுப்பாட்டினால் பொதுமக்கள் நோய் பாதிப்பிற்கு ஆளாகி அவதிப்பட்டு வருகின்றனர். சரியான கூலி கிடைக்காததால் நெசவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மத்திய மாநில அரசு நெசவு தொழிலாளர்களுக்கு மானியம் வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் சிறப்பாக செயல்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வேட்பாளரை நிறுத்தியுள்ளோம். இந்த 2 வேட்பாளர்களை மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் வெற்றி பெற வைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் இந்த மாசு கட்டுப்பாடு பிரச்சினை, இயற்கை விவசாயம் பற்றி பேசி சலுகைகளை பெற்று தருவோம். அதுபோல தமிழகம் முழுவதும் அண்ணா மக்கள் கட்சியின் சார்பில் 33 தொகுதியில் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், கர்நாடக மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ், மாவட்ட தலைவர் சுரேஷ், கோலார் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.